السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 47வது வயதிலிருந்து 50வது வயது வரை 3 ஆண்டு காலம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக எழுதப்பட்ட அந்த பலகையை கரையான் அரித்தது என்பது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அதற்கு பின்னால் அந்த ஊர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் எல்லாம் மீண்டு வந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். மரியாதைக்குள்ள இதுவரையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 50வது வயது வரையில் உண்டான வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். இனிமேல் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50 வயதுக்கு மேல் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் மரியாதைக்குரிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் துவக்கினோம். இதுவரையிலும் 143 உரைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலிருந்து நாம் பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 மாத காலம் ஆயிருக்கிறது. ரமலானை தவிர்த்து மாதத்தில் 20, 21, 22 உரைகள் என்கிற அடிப்படையில் இதுவரையிலும் 143 உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 40வது வயதிலிருந்து 50வது வரையிலும் இந்த 10 ஆண்டு காலம் மாத்திரம் 45 உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதான போது நபிப்பட்டம் கிடைத்தது. அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். அதிலே ஆரம்ப கட்டத்தில் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிஸா போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வுகள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் பகிரங்கமாக அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலை கொண்டு மீது நின்று அழைப்பு கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே அபூ லஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேல் மண்ணை தூவி வீசினான். அவனுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாகவே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களினுடைய அழைப்பை ஏற்று கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இஸ்லாத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் என்னென்னவெல்லாம் துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பது சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு முதல் முறையாக கொஞ்சம் பேரை ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ள வைத்தார்கள். அதற்கு பிறகு இரண்டாவதாக அபிசீனிய ஹிஜ்ரத் பயணத்தை கிட்டத்தட்ட 100 சஹாபாக்கள் இரண்டாவது அபிசீனிய ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கிருந்த நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லிம்களுக்கு பல்வேறு வகையிலே ஒத்துழைப்பையும் நன்மையையும் நல்கினார். அவர் இஸ்லாத்திற்கு வந்த நிகழ்வு, அவருடைய மரணம், அதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் வீரர்கள் இஸ்லாத்திற்குள் வந்த நிகழ்வை பார்த்தோம். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 47வது வயதான போது அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் குறைஷிகள் 3 ஆண்டு காலம். அதற்கு பிறகு அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவதாக பலகையில் எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தம் கரையான் அறிவித்து அதற்கு பின்னால் அவர்கள் இந்த ஊர்களிலிருந்து வெளியே வந்தார்கள் என்பது வரையிலையும் நாம் பார்த்தோம். இதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 ஆண்டு கால வாழ்க்கை முடிந்துவிட்டது. மரியாதைக்குரியவர்களே, இப்போ
இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50வது வயது. ரவல் புகாரி வ முஸ்லிம் அனில் முஸையிப் இப்னு ஹுஸ்ன் قال புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லம்மா ஹதரத் அபா தாலிப் அல் வஃபாத் ஜாஅஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவஜத இன்தஹு அபா ஜஹல் வ அப்துல்லாஹ் இப்னு அபி உமையத் இப்னு அல் முகீரா ஃபகால ஐ அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹி فقال ابو جهل وعبد الله بن ابي اميه اترغب عن مله عبد المطلب. மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50வது வயதான போது இதுவரையிலேயும் ஆறுதலாகவும் அவருக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டாலும் கூட பாதுகாப்பாளனாக தூணாக திகழ்ந்த அவரின் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்க வருகிறார். அந்த இடத்திலே அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே அவரை சுற்றி இருக்கிறார்கள். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து, பெரிய தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அப்போது அபூ ஜஹலும் அங்கிருந்த மற்றவர்களும், நீ அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்தை விட்டும் இவரை நீக்க பார்க்கிறாயா என்று கேட்டார். فلم يزل رسول الله صلى الله عليه وسلم يعرضها عليه ويعيدانه بتلك المقالة حتى قال أبو طالب آخر ما كلمهم على ملة عبد المطلب وأبى أن يقول لا إله إلا الله. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப பெரிய தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த ரெண்டு பேரும், அபூ ஜஹலும் அந்த அப்துல்லாஹ் இப்னு அபி உமையாவும் திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டும் இவர் விலகிச் செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப என்னுடைய பெரிய தந்தைக்கு கலிமா சொல்லிக் கொண்டே கொடுத்து கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், அபூ தாலிப் கடைசியாக சொன்னார், நான் அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையிலேயே நான் இருக்கிறேன். அப்துல் முத்தலிப் இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகவில்லை, அவர்களுக்கு இஸ்லாம் எட்டி வைக்கப்படவில்லை, தௌஹீத் எட்டி வைக்கப்படவில்லை. அந்த அந்த வழிமுறையிலேயே நான் இருக்கிறேன் என்று அபூ தாலிப் அவர்கள் சொல்லிவிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا استغفرن لك ما لم انه عنك. நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன், அல்லாஹ் அதை தடை செய்கிற வரையிலேயும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டார். எதுவரையில் என்றால், அல்லாஹ் வசனத்தை இறக்கினார், மா கால நபியி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. அல்லாஹ் நபிக்கும் அதிகாரம் இல்லை, மோமின்களுக்கும் அதிகாரம் இல்லை, முஸ்லிக்கானவர்களுக்கு இணை வைப்பில் இருக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்குண்டான அதிகாரம் இல்லை, அவர்கள் உறவினர்களாகவே இருந்தாலும் சரி. காஃபிரானவர்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அப்படி வசனம் இறங்குற வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக, தன்னுடைய பெரிய தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள். அபீ தாலிப், அல்லாஹ் அபூ தாலிப் விஷயத்திலே இன்னொரு வசனத்தையும் இறக்கினான். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹபத வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புபவர்களுக்கெல்லாம் நீங்கள் நேர்வழியை தந்துவிட முடியாது. அல்லாஹ் யாரைக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் நேர்வழியை தருவான் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு தன்னுடைய பெரிய தந்தை
இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வராமல் அவர் நரகத்தை நோக்கி செல்கிறாரே என்ற கவலை இருந்தது. குஃபருடைய நிலையில் அவர் மரணித்து நரகிலே நுழைந்துவிடக் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமே உருவானவர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாம் அகிலத்தார்களுக்கு அருள்படையாகவே தவிர அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் பெருமானாரின் இரக்க குணம் குறித்து. லஅல்லக பாஹிரு நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியே நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது. கவலையால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்வார், நபியே நீங்க யாரும் இஸ்லாத்துக்கு வர்றதில்லைன்னு சொல்லி அவங்களை நினைச்சு கவலைப்பட்டு நீங்க உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது. பொதுவாக எல்லா மக்களின் மீதுமே அப்படி நினைத்தார்கள். அப்படியானால் தன்னையே வளர்த்து கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலம் தன்னை வளர்த்து தனக்கு அரவணைப்பாக இருந்த தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் மார்க்கத்தை விட்டு விலகி நரகத்தின் பக்கம் செல்கிறாரே என்று எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவயதிலே அவர் வளர்த்தார். எதிரிகளின் தாக்குதலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிற அரணாக திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது டைரக்டாக குறைஷிகள் தாக்குதல் நடத்தியது என்பது மிக மிக குறைவு. டைரக்டாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க அட்டாக் பண்ணல. ஏன்னா அபூ தாலிபின் மீது இருந்த பயம் தான். அபூ தாலிப் அவரின் பாதுகாவலராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் தான் அது நடக்கவில்லை. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய பெரிய தந்தை நரகத்திலே நுழைந்துவிடப் போகிறாரே என்று கவலைப்பட்டார்கள். அதற்காக மிக மிக பல்வேறு விதமான முயற்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் வமாத அபூ தாலிப் வதா அஸ்திகா அஸ்ஸூ வஅபா அய்யுஸ்லிம வ யஷ்ஹத ஷஹாதத்தல் ஹக். அதாவது அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை தன்னுடைய கெட்ட நண்பர்களுக்கு வழிபட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து கலிமாவை ஷஹாதத் கலிமாவை மொழிவதற்கு மறுத்த நிலையில் அவர் குஃபருடைய நிலையிலேயே இறை நிராகரிப்பு நிலையிலேயே அவர் மௌத்தானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 50வது வயதில் அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை இறந்தார். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கவலைக்கு உள்ளானார். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு வரலாற்றில் என்ன நடந்தது என்பதை நாம் நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.